ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாமே வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வர்றதுனால எனக்கு நல்லாவே மைண்டில் இருக்கும். அப்போ நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதே மாதிரி நெக் பேட்டர்ன் நிறைய பேர் கேட்குறீங்க. அதே சுடிதாருக்கு, பிளவுஸுக்கு இதுக்கு எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ புதுசாக நிறைய இது வரும்போது அதை அப்டேட் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோஸ் இப்போ ஷார்ட்ஸில் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா அதே இதை வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஃபுல்லான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் தான் இருக்குது, டைரெக்டாக உங்ககிட்ட நான் கிளாஸுக்கு வரணும், எனக்கு ஒரு 1 டே இருந்தால் போதும், அந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. நான் சண்டேஸில் மட்டும் 1 hour 2 hours இப்படி டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் இருக்கும்போது அதுவுமே நீங்கள் முன்னாடியே ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் டேட்ஸை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது நிறைய வீடியோஸில் நான் வந்து அதில் போஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் நிறைய பேர் திரும்ப கேட்குறனால நான் சொல்கிறேன், சண்டே ஒன்று தான். அதனால் உங்களுக்கு கேட்டுட்டு அந்த டைம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை மட்டும்தான். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை. அதனால் ஏன்னா டெய்லரிங் ஷாப் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், பிஸியாக இருக்கும்போது நம்ம வந்து ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஒரு சில ஏன்னா மேக்ஸிமம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த நம்ம சேனலில் நான் சொல்லிட்டேன். இதில் சொல்லாத எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு டைரெக்டாக வந்தால் தான் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை கொடுக்குறேன். ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறனால நான் சரி ஓகே சண்டே ஒரு நாள் மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய இதை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கிளாஸில் கலந்துக்கோங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்காக தான் எடுப்பேன், எல்லாரையும் ஒட்டுக்காக வச்செல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் கிளாஸில் இருக்கும்போது அதாவது அவங்களாவே ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்துட்டா ஓகே தான். மற்றபடி நானா புக் பண்ணும்போது ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தருக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் இது வந்து பெய்டு கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பே பண்ணி நீங்கள் கற்றுக்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் கிளாஸில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ரெகுலர் கிளாஸ் கிடையாதுங்க. ரெகுலர் கிளாஸ் நான் எதுவுமே எடுக்கல, ஆன்லைனில் தான் நான் பேக்கேஜாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ணி தான் அந்த ஆன்லைன் கிளாஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ளவுஸா சுடிதாரா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து தனி, யூடியூப்பில் நம்ம எடுக்கிறது வந்து தனி. இது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது வேறு விஷயம். கிளாஸஸ் அப்படிங்கிறது அது தனி, அது என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது வந்து நான் கிளாஸ் வந்து ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வரும். அதனால் அது தனி. இந்த டவுட்ஸுக்காக நான் எடுக்கிற கிளாஸஸ் வந்து அது தனி. சண்டேஸில் மட்டும் உங்கள் டவுட்ஸ் மட்டும் 1 hour மேக்ஸிமம் 2 hours இருந்தால் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ மேக்ஸிமம் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதாவது கண்டிப்பாக நம்ம ஒரு டெய்லரிங் ஷாப் நடத்திட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு வீட்டில இருந்தே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது, நான் எவ்வளோதான் கரெக்ஷன் பண்ணனாலும் எனக்கு வரல அப்படிங்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்து டைரெக்டாக அந்த சில விஷயங்கள் ஏன்னா நீங்கள் கேட்குறது நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸுக்கான விளக்கங்கள் தானா அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு, ஏன்னா நீங்கள் கேட்க தெரியாமல் கேட்குறீங்களா அப்படிங்கிறது கூட, எந்த போர்ஷனை கேட்குறீங்க அப்படிங்கிறது தெரியாமல் கூட நான் விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்களா வந்து டைரெக்டாக அதை எனக்கு கற்றுக்கிட்டாதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா மட்டும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா எல்லாமே நான் மேக்ஸிமம் அதுதான் சொல்லுவேன், எல்லாமே நான் இதுலேயே சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு சிலருக்கு அது கண்டினியூஸாக நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு டைரெக்டாக டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டாதான் எனக்கு கற்றுக்கிட்ட மாதிரி அது வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதுவும் ஓகே தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஏன்னா பக்கத்தில் இருந்து சொல்கிறது வேற, நம்ம ஆன்லைனில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் வருது அது வேற தான். இருந்தாலும்
ஒருத்தர் ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த யூடியூப்ல நிறைய விஷயங்கள். அதனாலதான் இதை வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நேர்ல வரணும்னாலும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் டவுட்ஸுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். மேக்சிமம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எல்லாமே பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டவுட்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். பிளவுஸ் போடும்போது பேக் ஃபோல்டிங் பண்ற அந்த 1.5 இன்ச்சு விட்டு நம்ம ஃபோல்டு பண்ற போர்ஷன் வந்து சுருண்டுக்குது. அது சுருண்டுக்காம இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைக்கிற பேக் லென்த் வந்து நம்ம அதிகமா வைப்போம். அதாவது இறக்கமா போட்டாதான் பிடிக்கும், இறக்கமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஃபுல்லா லென்த் வச்சு போடுறோம். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பேக் லென்த் நம்ம எவ்வளவு வேணாலும் இறக்கலாம். ஆனா அது முன்னாடி பக்கம் அதே பிளாட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வயிறு பெருசா கூட இருக்கலாம், அல்லது வயிறு பகுதி வந்து கொஞ்சம் மேல் வயிறா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம கீழே இருந்து கொண்டு வந்து கடைசி ஹூக் போடும்போது நம்ம மூச்சு விட, சாப்பிட, தண்ணி குடிக்க இந்த மாதிரி நம்மளுடைய வயிறுனுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சுருண்டு மேல போகும். அப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் போகும்போது சைட்ல இருந்து வர்ற அந்த கிளாத்தையும் சேர்த்தி தான் அது சுருண்டும். அல்லது பேக்ல இருக்க அந்த மசில்ஸுக்கு தகுந்த மாதிரி பேக்ல வந்து அது ரொட்டேட் ஆயிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வைக்கிற யோக் இறக்கமா வச்சு நம்ம போட்டாலும் ஃப்ரண்ட்ல வைக்கிற யோக் வந்து நல்லா திக்கா வச்சு போட்டுக்கோங்க. பேக் வந்து எக்ஸ்ட்ராவா பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணுங்க. அதே துணியை ஃபோல்டு பண்றதுக்கு பதிலா எக்ஸ்ட்ராவா உள்ள ஒரு கிளாத் டபுளா கொடுத்து கூட வச்சு நீங்க ஃபோல்டு பண்ணுங்க. ஏன்னா நார்மலான லென்த் அப்படிங்கும் போது ஒரு 13.5 14 இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு பிளவுஸ் லென்த். நம்ம அதை விட 15 16 அப்படிங்கும் போது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எவ்வளோ இறக்கம் வச்சாலும் அது முன்னாடி அந்த பட்டியோட சேர்ந்து வயிறு பகுதியில சுருண்டுட்டு தான் போகும். அது எப்பவுமே நமக்கு போட்டுட்டு இருக்கும்போது அது வந்து அவ்வளோ ஃபிட்டிங்கா நமக்கு தெரியாது. அது கீழே முன்னாடி இறக்கி நம்ம வயித்தை வந்து இழுத்து இழுத்து கவர் பண்ற மாதிரி தான் நமக்கு வரும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி எல்லாரும் நிறைய வர ப்ராப்ளம் தான். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளவுஸ்ல இருந்து வந்து நார்மலா தான் ஒரு 14க்கு கீழே கொண்டு போனீங்கன்னாலும் அது வச்சும் ஒண்ணுதான், வைக்கலைனாலும் ஒண்ணுதான், அது சுருண்டுக்கு மேலதான் போகும். அந்த 14 14.5யோட நிறுத்திட்டு நம்ம இன்ஸ்கர்ட் வேணா கொஞ்சம் மேல தூக்கி கட்டிட்டு நமக்கு சைட்ல வந்து வயிறு தெரியாத மாதிரி கவர் பண்ணி வேணா நம்ம சாரி கட்டிக்கலாமே ஒழிய, மற்றபடி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி தான் நம்ம பிளவுஸ் போடுவோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து கீழே வந்து நல்லாவே இன்னும் இறக்கம் வச்சு கீழே யோக்கு ஒரு சிங்கிள் கிளாத் கொடுத்து நம்ம லாங் பிளவுஸ் போடுற மாதிரி போட்டாதான் அது ஃபிட்டிங் வரும். மற்றபடி நம்ம வந்து யோக் வச்சு தைக்கும் போது அது சுருண்டு சுருண்டு மேலே போக தான் செய்யும். அதனால ஓரளவுக்கு நல்லா மொத்தமா பேண்ட் கிளாத்துக்கு இது உள்ள கொடுத்து ஃப்ரண்ட்ல பட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக்லயும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். 39 இன்ச் பிளவுஸுக்கு வந்து 5.5 இன்ச் வந்து ஆம்ஹோல் லென்த் வச்சா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா நம்ம 39 இன்ச் அப்படிங்கும் போது நம்ம ஷோல்டரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6க்கு மேல 6.5 இன்ச் வந்துடும். ஏன்னா 35 36 வரைக்கும் தான் நம்ம 6 வைக்கிறோம். அதுக்கு மேல ஷோல்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச் வந்துடும். அப்ப நீங்க ஆம்ஹோல் உயரம் வைக்கும் போது அதனுடைய அதாவது இறக்கம் வந்து சேர்த்து தான் வைக்கணும். 6 அப்படிங்கறது 6.5 அப்படின்னு தான் வைக்கணும். அதாவது 39 அப்படிங்கறது நான் பாடி மெஷர்மெண்ட்டை சொல்றேன். ஈசலவன் சேர்த்தாது. ஈசலவன் சேர்த்தனா 43 இன்ச் வரும். அது இல்லாம நீங்க 35 இன்ச் பாடி அளவு எடுக்கிறீங்க, அதோட 4 இன்ச் நான் சேர்த்து 39 இன்ச் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா 5.5 + 1 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வைக்கணும். ஷோல்டர் 5.5, ஆம்ஹோல் உயரம் 6 இன்ச் அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் அது கரெக்டா இருக்கும். அதுவும் 8.5 இன்ச் ஆம்ஹோல் அப்படிங்கும் போது கண்டிப்பா 6.5 6.25 வச்சாதான் உங்களுக்கு அந்த 8.5 இன்ச் நமக்கு கரெக்டா வரும். ஏன்னா நம்ம மெயினா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் விடுறதுக்கு காரணமே ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால அது எவ்வளவு இறங்கி வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி அதுல 1/2 வர்ற மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். அதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஆம்ஹோல்னுடைய லென்த் நம்ம மார்க் பண்ணும்போது அதை வந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி மேல ஏத்தவோ அல்லது கீழே இறக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பாடிக்கு தகுந்த மாதிரியே ஆம்ஹோல் வருமா அப்படிங்கிறது டவுட் தான்.
அதனால கை சின்னதா இருக்கவங்களுக்கு நம்ம மேலே ஏற்றி தான் வெட்டணும். கை கொஞ்சம் பெருசா நார்மலான பாடியை விட கை பெருசா இருக்கவங்களுக்கு கீழே இறக்கி தான் வெட்டணும். அந்த மாதிரி பண்ணினாதான் அது சரியா இருக்கும். 39 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து அப்படின்னா நீங்க 6.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டா வரும். நெக்குக்கு தகுந்த மாதிரி பேக் ஆம் ஹோலை நீங்க மாத்திக்கோங்க. அப்படி வைக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டா வரும். பாடியில வந்து 1/4 மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல மட்டும்தான் 1 இன்ச் ஆட் பண்றாங்க, பேக்ல வந்து அப்படியே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ஒரு சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அப்போ வந்து அவங்க எல்லா இதையுமே நம்ம அதை பார்த்தோம்னா தான் அது சரியா வரும். ஏன்னா முன்னாடி நம்ம 1 இன்ச்சு வைக்கிறது, பின்னாடி வந்து ஆம்ஹோலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி வெட்டுறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கால்குலேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம முன் சைட்ல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ண சொல்றோம். அதே மாதிரி அந்த சைட்ல வந்து எக்ஸஸா நம்ம தள்ளி நாச்சஸ் போட சொல்றோம். இந்த மாதிரி நம்ம பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி கட்டிங்ல அவங்க பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அந்த டைட் லூஸ்ல வித்தியாசம் வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். நீங்க வந்து பேக் வந்து ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தாம வச்சா கூட ஃப்ரண்ட்ல 1 இன்ச்சு சேர்த்தும் போது சரியாயிரும். ஏன்னா ஒரு சிலர் வந்து கட்டிங் வந்து ரொம்ப லோவா கட் பண்ணும்போது, அதாவது ஆம்ஹோல் வந்து ரொம்ப லோவா கட் பண்ணும்போது டீப் நெக்கா வைக்கும் போது 3 இன்ச்சு அந்த அளவுக்கு அது கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க வைக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுத்து வைக்கிறது தான். அதாவது இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகணும், அதாவது ப்ராக்டிக்கலா கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த மெத்தட்ல கட்டிங் போட்டு நீங்க போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அதுல என்ன இதுன்னு தெரியும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு இது ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இதுல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன செஞ்சா அது கரெக்டா வரும் அப்படிங்கிறது எனக்கு விளக்கம் கொடுக்க எனக்கு முடியும். ஏன்னா நானா ஒரு கட்டிங் வந்து கிரியேட் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணணும்னா தான் இதெல்லாமே கரெக்டா வருது. நெக்கு வைடா வைக்கிறோம், நம்மளாம் இப்ப க்ளோஸ் நெக் வச்சு நம்ம போடுறதே கிடையாது. எல்லாமே வைட் நெக்கு, டீப் நெக் இந்த மாதிரி தான் வைக்கிறோம். அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்டா வருது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுவே அவங்க போடுற கட்டிங் வந்து எனக்கு வந்து அவ்வளவு விளக்கங்கள் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க என்ன ஒரு இதை வச்சுட்டு மற்ற கட்டிங் எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதனால நீங்க மேக்சிமம் அந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு அது புரியல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இதுல வந்து நீங்க ஒரு கட்டிங் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுல இருக்க ஃபிட்டிங்ஸ் வச்சு கரெக்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ரொம்ப பாடியா இருக்கவங்களுக்கு நீங்க 4 இன்ச் வச்சா கூட ஒரு சிலருக்கு டைட்டா இருக்கு, மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அதை என்ன பண்றோம், கொஞ்சம் டைட் பண்றோம், கொஞ்சம் லூஸ் பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஆதி இதுல இருந்து இந்த நம்ம இப்ப நான் ஃபேஷன் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து எனக்கு வந்த ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து அந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்றது தான். அதுவே வந்துட்டு ஒரு சிலருக்கு அவங்க கத்துக்கிட்டது வந்து அது 3 இன்ச்சா கூட கத்துக்கலாம். ஒரு சைடுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், ஒரு சைடுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம். அதெல்லாமே வந்து அவங்கவுங்க கத்துக்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் படி தான் வரும். அதனால நீங்க உங்களுக்கு அதுல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தச்சு நீங்க போட்டு பாருங்க. அது ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து இப்போ பேசிக்கா நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நான் செய்யறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் என்னுடைய இது வந்து ஃபுல்லாவே இது பண்ண முடியும். எங்கிட்ட கத்துக்கிறவங்க மேக்சிமம் என்னோட இதுவே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சப்போஸ் நீங்க எல்லாம் வேற ஒருத்தல கத்துட்டு இருந்திருக்கலாம், வேற ஒரு ப்ரொசீஜர் படி நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த டவுட்ஸ் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வர கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரதான் செய்யும். நம்ம இப்படி பண்றோம், இது கூட இதை மிக்ஸ் பண்ணா இது கரெக்டா வருமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே வரும். இது ஒரு நேச்சர் தான். இப்ப நானே வந்து புதுசா வேற ஒருத்தர் கட்டிங்கை பார்த்து நம்ம கட்டிங் போடலாமா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அது வராது. அதை பார்த்து நம்மளால செய்யவும் முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு வர டவுட்ஸ் ஒரு சில விஷயங்கள்ல இப்படி பண்ணனா சரியா வருமா அப்படின்னா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி நீங்க என்ன அதாவது இப்ப என்கிட்ட கேட்டால் நான் இப்ப இந்த விளக்கங்கள் தான் என்னால கொடுக்க முடியும், அது கரெக்ட் அது தப்பு அப்படின்னு என்னால கான்பிடென்டா என்னால சொல்ல முடியாது. அதனால நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபிட்டிங் அதாவது ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு ஃபிட்டிங் வரும். அது வந்து அதாவது எல்லா விஷயங்களையும் நம்ம கத்துக்கணுங்கிறது வந்து ஒரு பொதுவான இது. அதனால உங்களுக்கு அதுல ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இது வந்து கரெக்டா உங்களுக்கு உங்க பாடிக்கு அது செட் ஆகுது அப்படின்னா அந்த விஷயத்த கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம கத்துக்கிறது தான். அதனால எதையுமே இது சரி அது சரின்னு நம்ம தப்புன்னு எல்லாம் நம்மளால பிரிச்சு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
லாஸ்ட் ஹூக் போடும்போது டைட்டா வருது அப்படின்னா நீங்க வெயிஸ்ட் ரவுண்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். மற்றபடி பட்டியில நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி வச்சீங்க அப்படின்னா ஒரு பட்டி முன்னாடி இழுத்த மாதிரி வரும், ஒரு பட்டி என்ன ஆகும்னா உள்ள இது பண்ண மாதிரி. ஏன்னா ரெண்டுக்குமே ஒன்று வந்து நம்ம ஓப்பன் பீஸ், அதாவது ஓப்பன் பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு டபுள் பீஸ் கொடுக்குறோம், அதாவது உள்ள அடிச்சு மேலே திருப்புறோம். இன்னொன்று வந்து டபுளா ஃபோல்டு பண்ணி அதை உள்ளேயே மடிச்சுக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை கவர் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் கரெக்டான அளவு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம அப்படி வைக்கிறோம். அதுல நீங்க ஏதாவது கிராஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பட்டியிலையும் பண்ற மாதிரி வரும். அதனால அதை நீங்க ட்ரை பண்றதை விட்டுட்டு கடைசியா அந்த யோக்கு கிட்ட போடுற தையல் மட்டும் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா போடுறத கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஹூக் வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம ஃபினிஷிங் முறையில எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம அதுக்காக கொடுக்குற ஸ்பேஸ் வந்து சைட்ல 3 ஸ்டிச் போடுறோம், பேக்ல வந்து டாட் போடுறோம், அதுல ஏதாவது நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுல பண்ணீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபிளாட்டா வேணுமா இல்ல ஷார்ப்பா வேணுமா அப்படிங்கிறது வந்து நீங்க முன்பகுதியை எப்படி கட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வரும். யோக் வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால நீங்க யோக்கு ஃபினிஷ் பண்றது எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுங்க. அந்த சைட்ல வர்ற ஸ்டிச்சஸ்ல மட்டும் நீங்க லூஸ் டைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அப்பதான் உங்களுக்கு அது ஃபினிஷிங் நீட்டாவும் இருக்கும். ஷோல்டர் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு ஸ்லோப்பா கட் பண்றது வந்துட்டு நார்மல் பிளவுஸுக்கும் கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஷோல்டர் சைட்ல வந்துட்டு மேக்சிமம் வந்து நேர் கட்டிங்க்கு வந்து எந்த ஒரு கிராஸுமே வராது, எல்லாமே இப்படி கரெக்டா ஸ்ட்ரைட்டா தான் வரும். கிராஸ் கட்டிங்க்கு மட்டும்தான் நம்ம டீப் நெக் வெட்டும் போது அந்த கார்னர் வந்து தூக்கிட்டு வரும். அப்ப அதை மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணணுமே ஒழிய அதுவே நார்மல் பிளவுஸுக்கு நேர் கட்டிங் பிளவுஸுக்கு நீங்க நல்லா டீப் நெக் போட்டீங்கன்னா அந்த கார்னர் கொஞ்சம் தூக்கிட்டு வரும். நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனா வரணும். அப்பதான் வந்து ஷோல்டர்ல அது ஃபிட் ஆகும் போதும் அது கரெக்டா வரும். அதனால நம்ம அந்த கிராஸ் எங்க கட் பண்ணணும் எதுல விடணும் அப்படின்னா மேக்சிமம் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல அதை கட் பண்ணலாம். நேர் கட்டிங்க்கு வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க ரவுண்ட் போடும்போது கட் பண்ண தேவையில்லை. அதுவே டீப் ரவுண்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணா போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயுமே நான் அந்த ஸ்லாண்டிங் வந்து நார்மல் கட்டிங்க்கு வந்து ரொம்ப கம்மியா கட் பண்ணா போதும். அதிகமா கட் பண்ணீங்கன்னா இழுத்து போடும்போது கோடு வரும். நம்ம ஒரு சுடிதார் போடும்போது ஸ்ட்ரைட் கட் தான், அப்போ என்ன ஆகுது, முன்னாடி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்றது இல்ல, போட்டுக்கிறோம். ஆனா லைட்டா மட்டும்தான் நெக் லூஸ் வரும். அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவு மட்டும்தான் நம்ம வந்து அதுல அட்ஜஸ்ட் பண்ணுமே ஒழிய நிறைய சேர்த்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால ஷோல்டர் ஸ்லோப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் சைடா இருந்தாலும் சரி, எந்தெந்த பிளவுஸுக்கு அது அதிகமா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மட்டும் நீங்க கட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு பதில பார்த்தோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூஸா நீங்க பாருங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை வந்து நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.